அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய சமூக சூழல் எதை நோக்கி பயணிக்கிறது என்பது பற்றியான பதிவு. இன்றைய சமூக சூழல் எதை பத்தி பயணிக்குது, எப்படி பயணிக்குது, யார் மூலமா பயணிக்குது அப்படின்ற பல வினாக்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த சமூக சூழல்ல சிந்தனை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்களோட சிந்தனை இந்த சமூக சூழல்ல ஒரு மேம்போக்கான நகர்வுகள் எளிதாக கூடிய ஒரு சூழல். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற லெவல்ல தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க, திங்க் பண்றாங்க, கடந்து போயிட்டே இருக்காங்க. எந்த ஒரு செயல் நடந்தாலும் கடந்து சென்றுகிட்டே இருக்காங்க. இது காலத்தின் கட்டாயமா எல்லாரையும் நிர்பந்திச்சு தள்ளுறதா இருக்கு. ஆமாங்க, இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. ஆனா அந்த நிகழ்வை அதுக்கான முடிவோ அதற்கான தீர்வோ எதுவும் கிடைக்காம அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம கடந்து சென்றுறோம். அதுதான் இன்றைய தலைமுறையில, இன்றைய சமுதாயத்துல இருக்கிற பெரும் குற்றமா எதை மாதிரியான செயல்ன்றத புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குது, பல தவறான நிகழ்வுகள் இங்க நடந்துட்டு இருக்கு. அந்த தவறான நிகழ்வுகளுக்கு ஒரு சரியான முடிவு எட்டப்படாமலேயே அதற்கு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நாம நகர்ந்துடுறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறதுனால நகர்ந்துடுறோமா, இல்ல அந்த நிகழ்வுக்கான தீர்வு சரியான முறையில கிடைக்காதனால அடுத்த நிகழ்வு நடைபெறுகிறதா அப்படின்ற எண்ணம் யார் யாருக்கு உதிக்குது? எனக்குள்ள நான் கேட்டுக்கிறேன். அந்த நிகழ்வுக்கு நீங்க சரியான ஒரு தீர்வை எடுத்திருந்தீங்கன்னா, சரியான தீர்வு அதற்கான தண்டனையும் கிடைச்சிருந்தா அடுத்த நிகழ்வுக்கு அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இங்க இல்லை. அதனால நிகழ்வுகளை சரியா கவனிச்சு